தற்பொழுது ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த மாஃபா பாண்டியராஜன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவி அம்மா அணியின் சார்பாக உயர்மட்ட குழு இன்று சந்தித்து கட்சி வளர்ச்சி சம்பந்தமாகவும் தர்ம யுத்தத்தை நடத்த கட்டம் சார்பாகவும் ஆலோசனை நடத்தப்பட்டது. குறிப்பாக அடுத்து இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியில் தர்ம யுத்தத்தின் 13வது கட்டமாக நிகழ்ச்சி வரும் 6ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கு அடுத்து 19ஆம் தேதி ஆகஸ்ட் 19 அன்று புதுக்கோட்டை மாவட்டத்திலும் 27 அன்று கடலூர் கிழக்கு மாவட்டத்திலையும் தர்மயுத்தத்தின் மாவட்ட அளவிலான நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. இதை இன்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி அனைத்து நிலைகளிலும் கட்சியின் பொறுப்பாளர்கள் நியமிப்பதற்கும், ஏன்னா உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அடிப்படை இதுல திடீர் அவசரம்லாம் கிடையாதுங்க. வாரம் மீட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஸ்டைலே ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டைல். எந்த இதுனாலும் கலந்து ஆலோசிச்சு அவர் செயல்படுறாரு. இது திடீர்னு ஏற்பட்ட கூட்டம் கிடையாது. இது யாருடைய எந்த நிகழ்வுக்கும் பதிலடியாக நாங்கள் செஞ்ச ஆலோசனை கிடையாது. இன்னைக்கு ஆலோசனை நார்மலாகவே ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்க இந்த உயர்மட்ட குழு மீட் பண்ணி பொதுவாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால இது எதுவும் யாருக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ரியாக்ஷன் கிடையாது. இல்ல அதான் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பொசிஷன் அந்த 2 நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே ஒரு அபிஷியலான பேச்சுவார்த்தை துவங்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் இணைப்புக்கு தடையா இருக்கிறது. அவங்க இன்னும் வெளிப்படையாக இந்த 2 விஷயங்களையும் கமிட் பண்ணாம இருக்கிறது. தலைமை கழகத்துல முதலமைச்சர் தலைமை கழக நிர்வாகிகளை சந்திக்கிறாரு. அதே போல தினகரனும் 5ஆம் தேதி அதாவது கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் தரப்புல இருந்து இதுவரை தலைமை கழகத்துக்கு செல்வது தொடர்பாக அது தொடர்பாக எந்த முயற்சி எடுக்கப்படவில்லை? இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுடைய தீர்ப்புக்காக காத்திருக்கோம். உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன் கமிஷன் நாங்க தொடுத்த விளக்கினை 3 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். முதல் பிரிவு திருமதி சசிகலா அவர்களுடைய தேர்தல் செல்லுமா செல்லாதா என்பது சார்ந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பு வெகு விரைவில் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அதுக்கு ஹியரிங் முடிஞ்சு போச்சு. 2 சைட்லையும் ஹியரிங் கேட்டாங்க. அந்த ஹியரிங் முடிஞ்சிருக்கு. அதனால தீர்ப்பு வரும் நேரத்தில் உங்களுக்கு தெரியும், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் புதுசா ஜோதி அவர்கள் பொறுப்பெடுத்திருக்காங்க. அதனால வெகு விரைவில் அந்த தீர்ப்பு வரும் நாங்கள் நம்பிக்கையோட இருக்கோம். அது வரும் பொழுது எங்களுக்கு தான் சாதகம் வரும் நாங்கள் நினைப்போம். அதுல என்ன மாற்று கருத்து? ஏன்னா இங்க எல்லா அஃபிடவிட்டும் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். எல்லா விதமான அவங்க கேட்ட பல விஷயங்களை நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். அதனால திருமதி சசிகலா அவர்களுடைய தேர்தல் பொதுச் செயலராக செல்லாது என்று வரும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அது வரும் பொழுது கட்சியை நடத்தும் பொறுப்பு அவைத்தலைவரிடமும் பொருளாளரிடமும் அடுத்து நிற்கும் தலைமை கழக செயலாளர் 3 பேர் இணைந்த குழு தான் நடத்தும். அப்படின்றது இயற்கையா நம்ம இன்ஃபர் பண்ண வேண்டிய விஷயம் நினைக்கிறோம். அதனால அது வரும் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்ப போய் தலைமை கழகத்தை போய் கைப்பற்ற போறது அந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் இருக்கும் இடம்தான் கழகம் என்று நாங்கள் நினைக்கிறோம். 190 தொண்டர்கள் எங்க கூட இருக்கிறாங்க. அதனால உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக நாங்கள் இயங்குறதுக்கு அதுக்கான கட்டமைப்புகள் சார்ந்த அறிவிப்புகள் வெகு விரைவில் வரும். ஸ்பெகுலேட்டிவா அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இது யூகங்களின் அடிப்படையில் அவர் மூலம் போறாரா எங்க போறாரு இதெல்லாம் இன்னும் தெரியல. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தலைமை கழகம் அண்ணன் ஓபிஎஸ் அணிக்கு தான் அது கிடைக்க வேண்டும். அது நாங்க முறையா என்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் தீர்ப்பு வருதோ அது வெகு விரைவில் வர்றதுக்கு நாங்க முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்ததுக்கு அப்புறம் அது இயற்கையாவே எங்கிட்ட சேரும். இல்லைங்க, இது ஊடகங்களால பரப்பப்படுற ஒரு விஷயம். 10 எம்எல்ஏக்கள் கூடயும் தொடர்பில் இருக்கும். அதில் யாரும் அந்த மாதிரி அதிருப்தின்னு யாருக்கும் கிடையாது. குறிப்பாக என்னை பற்றி பலரும் பலவிதமாக போட்டுட்டு இருக்கீங்க. அது தவறுன்னு நான் எவ்வளவு தெளிவாக தெளிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ தெளிவாக தெளிவுபடுத்திக்கிறேன். நீங்கள் கேட்டதுக்கு மறுபடியும் அதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். இங்கே யாரும் அதிருப்தியிலலாம் யாரும் கிடையாது. பல இன்டியூஸ்மெண்ட்ஸுக்கும் மத்தியில் அண்ணன் மேல நம்பிக்கை வச்சு இங்க வந்த எம்எல்ஏக்கள் தான் இங்க இருக்கிறவங்க. இப்போ என்ன புதுசா இன்டியூஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட முடியும்? எங்களை பொறுத்த வரைக்கும் 2 அணிகளும் ஒன்றுபட வேண்டும். ஆனால் அந்த ஒன்றுபடுவதற்கு இந்த நிபந்தனைகளை அவங்க மீட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அது வெகு விரைவில் ஒன்றுபடும் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற யாருமே இணைப்பு கூடாதுன்னு சொல்றவங்க கிடையாது. ஆனால் இந்த படிதான் இணைப்பு நிகழணும், இந்த விதமாக தான் அதுக்கு தான் சொல்லியிருந்த மாதிரி
என்ன விழுமியங்களுக்காக என்ன வேல்யூஸ்க்காக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்து இந்த அணியை உருவாக்குனாங்களோ அந்த விழுமியங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது இணைப்பு தானா நிகழும் நினைக்கிறேன். இல்ல, ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டங்கள் மத்திய அரசாங்கம் தவறான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்களோ அதில் வந்து நாங்களே முயற்சி எடுத்து, குறிப்பாக இப்போ வந்து பிரதம மந்திரி மோடி அவர்கள் மதுரையில் வந்து அவர் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வந்து 12 நிமிஷம் இங்கே கூட உட்காந்து பேசினார். அப்போ கூட நாங்கள் பேசினது அரசியல் எதுவும் பேசலை, நீட்டுக்கு விலக்கு தர வேண்டியதை பற்றி பேசினோம், ஐம்ஸ்க்கு வர வேண்டிய அவசியத்தை பற்றி வலியுறுத்தினோம். இது மாதிரி வந்து பொது பிரச்சனைகளை தான் நாங்கள் பேசினோம். அதே மாதிரி ஓபிஎஸ் நாங்கள் டெல்லி போய் மோடி அவர்கள்ட்ட 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் அவர் உரையாடிய பொழுதும் கூட தமிழ்நாடு சார்ந்த 8 விஷயங்களை தான் நாங்கள் எடுத்து வச்சோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தை பற்றி குத்தஞ்சாத்துறதுக்காக நாங்கள் அங்கே போகல. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் என்னென்ன விஷயங்களை எடுத்து வச்சிருக்கோ அதுக்கு வலு சேர்க்கும் அளவு தான் நாங்கள் வந்து அவங்க கூட பேசிட்டு இருக்கோம். எப்போ அவங்க தவறான வழியில் போறாங்களோ அப்போ எதிர்த்து அறிக்கை விட தவறியது கிடையாது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால இந்த முதுகெலும்பு இல்லாமல் மத்திய அரசாங்கம் செய்கிற எல்லாத்தையும் வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்றது உண்மைக்கு புறம்பானது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியாக எந்த மாதிரி செயல்பட முடியுமோ, ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சியாக எந்த அளவு செயல்பட முடியுமோ அந்த அளவு செயல்பட்டு இருக்கோம். அதனால அந்த செயல்படாத ஒரு கட்சின்ற ஒரு முத்திரையை நான் வந்து விளக்க விரும்புறேன். ஓபிஎஸ் அணியினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய சூழல் தற்போது எடப்பாடி அணிக்கு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது சசிகலா தினகரனை வெளியேற்றுகின்ற சூழல் தற்போது ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? வெகு விரைவில் அது நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அப்பவே வந்து அந்த வாய்ப்பு இருந்ததுன்னு நினைக்கிறேன். 4 மாசமா நாங்கள் இதான் கேட்டுட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ இப்போ அந்த சூழல் கனிந்து வருகிறது என்பதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த நேரத்திலே அவங்களுக்கு அந்த சூழல் இருந்தது. அவங்க இப்போ வந்து ஒரு 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 ஃபோர்ஸ்னால அந்த முடிவு எடுத்தாங்கன்னா, இப்ப கூட அதை எடுத்தாங்கன்னா அதை வரவேற்பேன். நான் எடுக்கப்படணும்னு விரும்புறேன். எடுக்கப்படுவாங்களா என்ன தெரியல, எடுக்கப்படணும்னு விரும்புறேன். யாரு சொல்லியிருக்காங்க? எல்லாருடைய இதுக்கும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணுங்க அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இணைப்பு நிகழ வேண்டும். ஆனால் அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் விதித்த அந்த 2 நிபந்தனைகளையும் ஏற்கப்பட்டு அது இணையணுன்றதான் என்னுடைய கருத்துங்க. மற்றவங்க கருத்துக்கு கருத்து நம்ம சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நன்றிங்க.